வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஐயுபேக் நேம் ரிலேட்டட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மாரி கொஸ்டின்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நெறைய கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீட், ஜேஇ எல்லாம் ஒரு 4 ஐயுபேக் நேம் வந்து குடுப்பாங்க. அந்த ஐயுபேக் நேம்ல எந்த ஐயுபேக் நேம் வந்து கரெக்ட்டா ஐயுபேக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கிறாங்கன்றத வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவும் அதே மாரி தான். இங்க வந்து ஒரு நேம் வந்து குடுத்துருக்காங்க. இந்த நேம் வந்து ஐயுபேக் நேம் ரூல ஃபாலோ பண்ணுதா? இல்ல எங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்றத வந்து கேட்டுருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர வந்து நம்ம எழுதணும். ஓகே. அப்ப வந்து ஹெப்ட்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஹெப்ட் நமக்கு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7 கார்பன் அட்டம் வந்து இருக்கணும். 3, 4, 5, 6, 7 கார்பன் அட்டம் வந்து இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பொசிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன் வச்சுக்கிட்டீங்கன்னா தேர்ட் கார்பன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெத்தில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். அப்போ ஃபிஃப்த் கார்பன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எத்தில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ CH2 இங்கே நான் எழுதிக்கிறேன் CH இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நேம் வந்து நமக்கு வந்து இது வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து லாங்கஸ்ட் செயின் வந்து கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. லாங்கஸ்ட் செயினை நீங்கள் இப்படி சூஸ் பண்ணால் தான் நமக்கு என்னன்னா 7 கார்பன் வந்து வரும். அப்போ 7 கார்பன் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம். அப்போ வந்து கரெக்டாக தான் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் சப்ஸ்டியூட்டோட நம்பர் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இங்கேருந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன், இது செவன்த் கார்பன். அப்போ இது இதெல்லாம் சப்ஸ்டியூட். இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட், இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட் இல்லையா? அப்போ சப்ஸ்டியூட் பொசிஷன் நமக்கு வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 3 + 5 which is equal to 8 வந்து வருது. அப்படியே ஆப்போசிட்ல நம்பரிங் கொடுத்தா நமக்கு வந்து என்ன வருது? இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன், இது செவன்த் கார்பன். அப்போ நீங்க ஆப்போசிட்ல கொடுத்தாலும் நமக்கு என்ன வருது? தேர்ட் பொசிஷன் அண்ட் ஃபிஃப்த் பொசிஷன். அப்போ 3 + 5 நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8 தான் வருது. அப்போ லெஃப்ட் டு ரைட் கொடுத்தாலும் ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் சப்ஸ்டியூட்டோட அடிஷன் ரூல் நமக்கு என்ன சொல்லுது? 8 தான் நமக்கு வந்து சொல்லுது. அப்போ நமக்கு வந்து எப்படி கொடுக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இங்க 2 சப்ஸ்டியூட் இருக்குது. ஒன்னோட பேர் வந்து மெத்தில், இன்னொன்னு பேர் வந்து எத்தில். அப்ப அல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து எது முதல்ல வரும்? எத்தில் தான் வரும் இல்லையா? அப்ப எத்தில் தான் நம்ம வந்து முதல்ல எழுத போறோம். அப்ப அதுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து இருக்கணும். அப்ப வந்து என்ன எத்திலுக்கு வந்து நம்ம தேர்ட் பொசிஷன் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஐயூபேக் நேம் வரும்? 3 எத்தில், ஓகே 3 எத்தில், 5 மெத்தில், ஓகே. ஸோ 5 மெத்தில் நமக்கு என்னன்னா ஹெப்டேன் வந்து நமக்கு வந்து வரும். இதான் நமக்கு வந்து எக்ஸாக்ட் கரெக்டான ஐயூபேக் நேம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5 எத்தில்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சப்ஸ்டியூட்கான நம்பரிங் வந்து கொடுக்கல. அங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கரெக்ட் பண்ணா இதான் நமக்கு வந்து எக்ஸாக்டா வரும். ஸோ இதான் எக்ஸாக்டா வந்து ஐயூபேக் நேம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வந்த ஐயூபேக் நேம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்க மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ஐயூபேக் நேம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு.